அப்படியே கிளம்பட்டுமா? சரிப்பா. உடம்பு பாத்துக்கோங்க. பாட்டியும் பத்திரமா பாத்துக்கோங்க. எதா இருந்தாலும் உடனே கால் பண்ணுங்க. வரமா காவேரி? வா. வரேன். சரிப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா அவரை இங்க கூட்டிட்டு வந்துருவேன். என்ன நம்புங்க. விஜய் இந்த வீட்டுக்கு எவ்வளவு தேவைன்னு எனக்கு நல்லா புரியுது. நாங்க சீக்கிரமே இங்க வந்துருவோம் தாத்தா. நான் வரேன். சரிம்மா. என்ன மாதிரி தானே? பழம் சாப்பிடுறீங்களா மாப்ள? வேணாத்த. நாட்டு பழம் தம்பி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்தாங்க சாப்பிடுங்க. இல்ல வேணாத்த. அவர் இந்த அன்வான்டட் திங்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாருமா. என்கிட்ட கொடு, நான் சாப்பிடுறேன். எனக்கு ஒண்ணு குடுடி. உனக்குலாம் கிடையாது. சுகர் வச்சுட்டு பழம் வேற சாப்பிடுவியா? ஏண்டி பழம் சாப்பிடறதுக்கு கூட தடை போடுவேன். தினம் எங்களுக்கு தெரியாம எப்படி நீ ஸ்வீட்ஸ் அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்க? Least இப்போ எங்க கண் முன்னாடி பண்றதையாவது நாங்க தடுத்துக்கிறோம். ஒண்ணு விட்டு வைக்க மாட்டா போல இருக்கு. சாப்பிடணும். வள்ளியக்கா போன் பண்ணிட்டே இருக்காங்க, நீ போன் எடுக்க மாட்டேங்கிறியாமே? அவங்க ஹஸ்பண்ட் தான் லைன்ல இருக்காங்க, பேசு. அப்படியா? சரி சரி, நான் வேணா பேசிட்டு சொல்லவா? சரிங்க தம்பி. என்ன ஆச்சுமா? முகத்தையே இவ்வளவு சீரியஸா வச்சு பேசிட்டு இருக்க? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல. வள்ளியோட புருஷன் ரியல் எஸ்டேட் புரோக்கர் தானே. அவங்க கிட்ட நம்ம வீட்டை யாரோ விலைக்கு கேட்டிருக்காங்க. விக்கிறதுக்காகவா? வள்ளியக்கா என்கிட்ட இத பத்தி சொன்னாங்கம்மா. வீட்டை கேக்குறது வேற யாரும் இல்ல, பள்ளம் நம்ம இம்ரான் இருக்கார்ல, அவர் தான் கேக்குறாரு. நம்ம கேக்குற காசெல்லாம் அவர் குடுத்துருவாருமா. முடிச்சிடலான்னு என்கிட்ட கூட சொன்னாங்க. அப்ப நீ எல்லாத்தையும் பேசிட்டு தான் நீ என்கிட்ட போன கொடுத்தியா? நீங்க எல்லாரும் நம்ம வீட்டை விக்கிறத பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டை விக்கிறத பத்தி தாண்டி பேசிட்டு இருக்கோம். யார கேட்டு வீட்டை விக்கிற முடிவெல்லாம் எடுக்கிறீங்க?